எபிசோட் 4ல கதிரும் ரீனாவும் பேசிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கதிர் வந்து ரீனா கிட்ட ஒரு பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு. இவங்க சரியா கவனிக்காம ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறாங்க. உடனே கதிர் வந்து ரீனா ஒரு ஓகே அப்படின்னு சொன்னோடனே ரீனா வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை லேசாக தலைவலிக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அவர் உயிரே படம் பார்த்தேன்னு சொல்லி கொஞ்சம் லவ் டாக்ஸ் பண்ணுறாரு. இவங்க எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் வந்துட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது தப்பில் தியாகராஜன் வராரு, ரதி மேமோட அப்பா. தியாகராஜனை பார்த்தோன்னே ரீனா வந்து ரொம்ப எரிச்சல் ஆகிட்டு அப்படி போகிறாங்க. இதை வந்து கதிர் பார்த்து அப்படி பசில்டாக ஒரு லுக் விடுறாரு. அப்புறம் ரீனாவும் கதிரும் கேன்டீனுக்கு வராங்க. கேன்டீனுக்கு வந்தோடனே ரீனா திரும்பவும் தலைவலிக்கிற மாதிரி தலையில் கை வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கதிர் கேட்குறாரு, நான் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வரதுக்குள்ளே ரீனா வாங்கி விழுந்துடுறாங்க. இமீடியட்டாக ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி ரீனாக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கதிர் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் ஓடி வராரு. அப்போ டாக்டர் ரஞ்சித்னு போன எபிசோடில் வந்துட்டு ரீனா கிட்ட ரிப்போர்ட் வாங்கினார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன் விஜய், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ரீனா வந்து டெஸ்ட் பண்ணி ட்ரீட் பண்ணுறாரு. ட்ரீட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஏன்னா எம்ஆர்ஐக்கெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. ஸோ ரிப்போர்ட்ஸ்லாம் நார்மலா அப்படின்னு கேட்டோன்னே, நான் வந்து உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறேன், ஃப்ராங்காக சொல்லிடுறேன், ஃபிசிக்கலி அவள் ஆல்ரைட்டாக இருந்தாலும் ரீசெண்டாக தான் நிறைய சர்ஜரி பண்ணியிருக்கறனால மென்டலி இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கவே கூடாது. சொல்லப்போனால் அவங்க வந்து கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் ஆன்டி எபிலெப்டிக்ஸ் எழுதி தரேன், அதையும் கொடுத்துருங்க. அண்ட் ஃபர்தராக அவங்க ஒர்க் பண்ண முடியுமா, நீங்கள் ரீனா கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே டாக்டர், நான் கான்ஷியஸ்னஸ் வந்ததுக்கப்புறமா கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் விஜய் சொல்கிறாரு. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சைடில் தியாகராஜனை பார்த்துறாரு. தியாகராஜனை பார்த்தோன்னே விஜய் வந்து செம்மையாக கடுப்பாயிட்டு கிட்ட போயிட்டு, நாங்கள் இவங்களாம் உங்கள் ஸ்ட்ரெஸ் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி தானே ஒதுங்கி இவ்வளோ தூரம் வந்தோம், இங்கேயும் வந்து என் தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு. என் பொண்ணு அங்கே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கான்னு தியாகராஜன் ஆஸ் யூஷுவல் ரொம்ப செல்ஃபிஷாக பேசுகிறாரு. அதுக்கு வந்துட்டு இவர் சொல்கிறாரு, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸான ஆகட்டும், எனக்கு வந்து ஒரு அப்பாவாக ரீனாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு கொடுக்கணும், என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், தயவு செஞ்சு இங்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. இப்போ காலேஜில் வினோதும் அர்ஜுனும், அதாவது அர்ஜுனோட நியூ ஃப்ரெண்ட் வினோதும் அர்ஜுனும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு -1000 ஆரா வர மாதிரி ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு தீய சக்தி நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மது வராங்க. மது வந்துட்டு, ஹே நீ இந்த சப்ஜெக்டை படிச்சுட்டு இருக்க அர்ஜுன், இந்த சப்ஜெக்ட்டில் நான் பெரிய கிங், நீ என்ன கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னு அர்ஜுன் கேட்குறாரு. ஃபேஷியல் டிஷ்யூஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற நர்வ் எது அப்படின்னு கேட்குறாரு. அவங்களுக்கு அது கேன்சர் தெரியல அப்படி மழுப்பிட்டு, சரி நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நம்ம காலேஜில் புதுசாக ஒரு கிரிக்கெட்டரோட சன் ஜாயின் பண்ணியிருக்காரு, அவனை வந்து எல்லாருமே அட்ராக்டிவ்ங்கிறாங்க, ஆனால் அவன் என் பின்னாடி வந்துட்டு என்னோட நம்பர் கேட்குறான் என் கூட பழகிறதுக்கு. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், ஏன்னா அர்ஜுன் தான் ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஸோ உன்னோட நம்பர் எனக்கு கொடுத்துரு, நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அர்ஜுன் வந்து நம்பர்ஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அர்ஜுன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானே கேட்குறேன், ஒரு நம்பர் தானே கேட்குறேன், தந்தா என்ன அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் நம்பர் தரேன், ஆனால் கால்ஸ் மெசேஜஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு. உடனே ஆமாம், நான் உனக்கு மாதம் ரீசார்ஜ் பண்ணி விட போகிறேன் பாரு, உன்னால் பேச முடியாதா அப்படின்னு. சரி ஓகே, எதனாலும் பேசிக்கோ, பட் காலேஜ் கேம்பஸ்குள்ளே பேசிக்கோ, காலேஜ்க்கு வெளியில் பேசக்கூடாதுன்னு அர்ஜுன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இவங்களும் ஹாப்பியாக நம்பர் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அர்ஜுனை பார்க்க அவர் வீட்டில் ஒருத்தர் வேலை பார்ப்பார்ல, கிருஷ்ணன் அண்ணன், அவர் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வந்து கொடுத்துட்டு, தம்பி உங்களை நீங்கள் இப்படி வேலை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் இதே மாதிரி படித்து நல்லா இருக்கணும், நல்லா இருந்து ஆர்கே ஐயாவோட ஆசையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனும் சொல்கிறாரு. அப்போ வந்து நான் ஆர்கே ஹாஸ்பிட்டல் இப்போ பழைய மாதிரி இல்லை, அந்த மானசா வந்து எல்லாருக்கும் டெஸ்ட்டு ஸ்கேன் எல்லாம் ஆர்டர் பண்ணுறேன், நீங்கள் அவங்களுக்கு எழுதி கொடுத்தீங்களே அந்த பொசிஷனை திருப்பி வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு அர்ஜுன், இல்லை லீகலாக அது முடியாதுங்க, எல்லாமே எழுதி கொடுத்தாச்சு, சரி நம்ம இருந்தாலும் பார்ப்போம், கொஞ்ச நாள் போக போக மானசா கற்றுக்குவா, பணத்தை விட பேர் தான் முக்கியம் அப்படிங்கிறத கற்றுக்குவா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு. பட் சொல்லிவிட்டு அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் ரதிமா உட்காந்துருக்கும் போது திவி எங்கேயோ கிளம்பி போகிறாங்க. திவியை பார்த்துட்டு, எங்கே போகிறேன் அப்படின்னு, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவி போகிறேன், அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அப்பா ஓகே சொல்லிச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரதிமா கேட்குறாங்க, இது என்ன ஷர்ட் இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது, ஓவராக மேக்கப் இருக்குது அப்படின்னு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக திவி வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. அப்போ ரதிமா வந்து, சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கொடுனோடனே, என் நம்பர் இருக்குல்ல, என் நம்பருக்கு கால் பண்ணால் போதும், ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லாம் தேவையில்லைன்னு சொல்லி எடுத்தறிஞ்சு பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ரீனாக்கு கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சு, கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க. அப்போ கார்த்திக் கதிர் எல்லாரும் பக்கத்தில் நிற்கும் போது, என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டோடனே கார்த்திக் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைம்மா, மைல்டு சிஷ்யர் தான், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கதிரை பார்த்துட்டு ரீனா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்க, ஈஆரில் போய் பேஷண்ட்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கதிரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ரீனா சொல்கிறாங்க, அப்பா எனக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், நீங்கள் கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக இருந்தால் மட்டும் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்துட்டு விஜய் சொல்கிறாரு, ஏமா நீ இருக்கிறத விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்க போகுது அப்படின்னு, நான் இப்போ இருக்கிறேன்ப்பா, நான் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் உங்களை யார் பார்த்துப்பா, உங்களுக்கு கல்யாணம் ஆனால் மட்டும்தான்ப்பா என் மனசு நிம்மதி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே ஒரு பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சி. ஸோ டாக்டர் அமலா, டாக்டர் ஆராதனா, ராக்கி எல்லாருமா சேர்ந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் டாக்டர் அந்த புதுசாக ஒரு ராகவ்னு ஒரு டாக்டர் வந்தார்ல, அவர் வந்து டாக்டர் அமலாவை திட்டுறாரு. ஒரு பேஷண்ட்டுக்கு இத்தனை டாக்டர், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு டாக்டர் அமலா திட்டுறாங்க. நீங்கள் யார் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, எங்களுக்கு தெரியும்னு ரெண்டு பேரும் பயங்கரமாக பேசி சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க. இப்போ கடைசி இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு காட்ட போகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் வந்துட்டு ராக்கி சொல்லாரு, என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்க, இறங்கி அடிக்கவே போயிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி ராக்கி டீஸ் பண்ணிட்டு
ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டாக்டர் அமலாவும் டாக்டர் ராகவும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. எங்கே போயிட்டாரு இவர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து கிருஷ்ணன் அங்கிளை சொல்கிறார் போல இருக்கு. அப்போ வந்து கரெக்டாக நம்ம காயத்ரி, விஜய் சேதுபதி கூட நடிக்கிற காயத்ரி வந்துட்டு கதவை திறக்கிறாங்க. அவங்கள பார்த்து விஜய் அப்படியே ஷாக் ஆகி முடிச்சிட்ருக்காரு. காயத்ரி வந்து கன்னடத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.